ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு உப்மா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் உப்மா செய்ய தெரியும், பட் நான் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக நான் சொன்ன ஸ்டெப்படியே செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் நான் 2 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். சூடானவுடனே 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிடலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிடலாம். ஆனியன் கொஞ்சம் வதங்கிடட்டும். இது கூட 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பும் ஆட் பண்ணுறேன். அது வந்து ஆயில் இருக்கிற சைடில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் நல்லா பொரியணும். நம்ம ஆனியன் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட இதை ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், ஓரளவு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட ஒரு 5-6 முந்திரியும் ஆட் பண்ணுறேன். அதுவுமே நல்லா ரோஸ்ட் ஆகிடட்டும். சில பேர் முந்திரியை வந்து கடைசியில் ரோஸ்ட் பண்ணி போடுவாங்க, பட் அதை விட இப்போ ஸ்டார்டிங்லேயே போடும்போது அது ஒரு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நான் 2 பச்சை மிளகாவை கீறி போடுறேன். இதை வந்து நம்ம பொடிசாக சாப் பண்ணி போடலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் சின்ன பசங்க இருந்தாங்கன்னா அது ரொம்ப காரமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் வந்து நான் வந்து கீறி போட்டிருக்கேன். இங்கே பொடிசாக சாப் பண்ணி ஆட் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இது கூட ஒரு சின்ன தக்காளியில் பாதி தக்காளி ஆட் பண்ணுறேன். ரொம்ப தக்காளி தேவையில்லை. நம்ம வெங்காயம் தான் வந்து நிறைய இருக்கணும், தக்காளி கம்மியாக தான் இருக்கணும். ஒரு பாதி தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா வதங்கட்டும், எல்லாம் ஒன்றோட ஒன்று சேரட்டும். இப்போ ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு ரொம்ப போட தேவையில்லை, நம்ம வந்து உப்புமா மாதிரி தான் செய்கிறோம். அதனால் தக்காளியும் கொஞ்சம் குறைவாக போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு கம்மியாகவே இருக்கட்டும். 1/2 ஸ்பூன் போதுமானது. இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி, அப்படி இல்லாட்டி புதினா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஃப்ளேவருக்கு தான், ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும். இதுவுமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம். தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ரொம்ப தேவையில்லை. நம்ம ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். ஒரு 1/2 ஸ்பூன். இது நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும், ஒரு டேஸ்ட் இருக்கும் உப்புமாவுக்கு. அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கூட நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற நான் ரவை ஆட் பண்ணுறேன்.
நிறைய பேர் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் ரவை கிண்டுவாங்க. பட் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். 2 டம்ளர் ரவை ரோஸ்ட் பண்ணது நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் ஆகிரட்டும். இந்த மாதிரி செய்கிறதுல இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, இந்த மாதிரி செய்யும்போது உப்புமா நல்லா உதிரி உதிரியாக ரொம்ப நல்லா வரும். உப்புமா பெருசாக கிண்டா தெரியாதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செய்யும்போது நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இது பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்புமாவுமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் நல்லா எல்லா சைடும் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள், பார்க்கவே நல்லாயிருக்கு. இதை வந்து ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு அதே இதில் நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம இந்த உப்புமாவை இதில் போட்டு நம்ம வந்து உப்புமா கிண்ட போகிறோம். 2 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி. நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், கிண்டியாச்சு. நல்லா கைவிடாமல் கொஞ்சம் அப்படியே கிண்டிட்டு 2-3 மினிட்ஸ் அந்த மாதிரி கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்ட்டான உப்புமா ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணுறது ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். பட் இருந்தால் அது உப்புமாவில் ரொம்ப நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். சீரியஸாகவே ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா உப்புமா நிறைய பேருக்கு பிடிக்காது. பட் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி சாம்பாரோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் டேக் கேர்.